மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடலாம். லேட்டா விஷ் பண்ணதுக்கு மன்னிக்கணும். ஏன்னா பேசிக்கா உங்களுக்கு தெரியும், நம்மளோட சேனல்ல வந்து ரொம்ப நாளா வீடியோ வரல, அதை யாரும் கேட்கல, அது வேற விஷயம். சரி, பட் அதுக்கான காரணத்தை நான் கடைசியில் சொல்றேன். இப்போ இன்னைக்கான கான்செப்ட் என்ன அப்படிங்கிற மெயின் கான்செப்ட் வந்து பார்த்துலாம். முகூர்த்து ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுறாங்க. ஸோ நிறைய பேர் புதுசா மார்க்கெட்டுக்கு வந்திருப்பாங்க. அந்த முகூர்த்து ட்ரேட்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கும், இல்ல ஆல்ரெடி மார்க்கெட்ல வந்துட்டு உள்ள மார்க்கெட் வந்து தீபாவளி அன்னைக்கு 1 மணி நேரம் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நம்பி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நிறைய கிராக்கர் சவுண்டு இல்லை சைடில் சவுண்டு ஏதாவது கிடைச்சு அப்படின்னா தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு தெரியும் நார்மலா சுச்சுவேஷன் என்ன அப்படின்ட்டு. ஈவன் தோ இந்த கொஸ்டின் இந்த நிறைய பேர் கேட்டதுனால இந்த ஒரு விஷயத்த வந்து ரெக்கார்ட் பண்ணி கண்டிப்பா போட்டுருவோம் அப்படின்னு உட்கார்ந்து நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க. முகூர்த்து ட்ரேட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அந்த வார்த்தைகள் வந்து நீங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. முகூர்த்தம் அப்படின்னு நம்ம இதில் சொல்லுவோம் கரெக்டா. இப்போ நார்மலாக ஏதாவது கல்யாணம் முடிக்க போகிறோம், இல்லை ஒரு நல்ல ஃபங்க்ஷன் போகிறோம், இல்லை நல்ல நல்ல விஷயத்துக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை வந்து முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வார்த்தையை தான் அவங்க முகூர்த் அப்படின்னு மாற்றிட்டாங்க. சரியா, வேற ஒன்றும் கிடையாது. அந்த வார்த்தை தான் முகூர்த் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அதாவது இப்போ நம்ம பேசிக்கா வந்து இப்போ இந்தியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே கல்ச்சருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்போம் கரெக்டுங்களா. ஸோ அது இல்லாமல் இன்னைக்கு தானப்பா தீபாவளி, ஏன்ப்பா நாளைக்கு வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பேசிக்கா சவுத் இந்தியாவில் வந்து நம்ம இன்னைக்கு தீபாவளி செலிப்ரேட் பண்ணிடுவோம், இன்னைக்கு தான் தீபாவளி அப்படின்ட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ என்ன அது வந்து பெரிய டீப்பா போகணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த அந்த கான்செப்டுக்குலாம் போக வேண்டாம். ராமர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்போ இந்த மாதிரி நிறைய வச்சுக்கோங்களேன், இது தேவைப்படாது நமக்கு. பட் நார்த் இந்தியாவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாளைக்கு தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்போ அந்த அவங்க தான் மேஜர். பேசிக்கா பிஎஸ்சி எங்க இருக்கு, என்எஸ்சி எங்க இருக்குன்னு யோசிச்சிங்க அப்படின்னா அவங்கள பேஸ் பண்ணி தான் ஹாலிடேஸ்மே வந்து இருக்கும். சவுத் இந்தியன் ஃபெஸ்டிவலை பேஸ் பண்ணி ஹாலிடேஸ் இருக்காது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். சரியா, கரெக்டா. இப்போ அந்த முகூர்த்த ட்ரேடுக்கு வருவோம். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது, இப்போ 90s கிட்ஸ்லாம் தெரியும். இப்போ சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன பண்ணுவோம், அதாவது இப்போ தீபாவளி லீவு இல்லை வந்து ஏதாவது ஹாலிடே அப்படின்னா கிளம்பி எங்களோட தாத்தா பாட்டி ஊருக்கு, ஆச்சி ஊருக்கு, சரியா, கிளம்பி போவோம். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதாவது வீட்டுல பெரியவங்க அப்படின்னு மீன் பண்றாங்க, அத்தை வீட்டுக்கோ மாமா வீட்டுக்கோ வீட்டுல பெரியவங்க வீட்டுக்கு என்ன போவோம். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, பேசிக்கா என்ன பண்ணுவாங்க, நீங்க ஊருக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, உங்களுக்கு வந்து காசு கொடுப்பாங்க. தீபாவளிக்கு செலவு வச்சுக்கப்பா அப்படின்னு 100 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய். இப்போ 500 ரூபாய் 1000 ரூபாய் ரொம்ப சின்னதா போச்சு. சரியா, அப்போ அப்போ வந்து 20 ரூபா 50 ரூபா 100 ரூபாய் ரொம்ப பெரிய வேல்யூ கரெக்டா. இப்போ நீங்க ஸ்டாக்குமே எடுத்து பாத்தீங்க அப்படின்னா 30 ரூபா 20 ரூபா 50 ரூபா 100 ரூபா இந்த மாதிரி ஸ்டாக் நிறைய இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இந்த பெரியவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு, சரியா, அதாவது பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணி ஒரு காசு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த காசை கொண்டு போய் எடுத்துட்டு அது அந்த டேல வந்து கௌரி நல்ல நேரம். சரியா, நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் ரெண்டு இருக்கு. ரொம்ப டீப்பா போக வேண்டாம் ஓகேங்களா. ஏதாவது வந்து இப்போ அந்த முத்திரை ஊத்திர போறீங்க, அது வேற விஷயம். ஸோ நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் இருக்கு. கௌரி நல்ல நேரத்துல வந்து இந்த ஸ்டாக்கை வந்து வாங்குனீங்க அப்படின்னா, சரியா, அந்த ஸ்டாக் வந்து அதாவது பேசிக்கா எடுத்துங்க, ஒரு பெரியவர்களால் ஆசிர்வதிக்கப்பட்டு உங்களுக்கு கொடுத்த ஒரு காசு, அந்த காசை தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணாம, சரியா, தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணாம அதை வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு, நல்ல விஷயம்னா என்ன, ஒரு ஸ்டாக்கை வாங்கி போடுறதுக்கு நீங்க யூஸ் பண்றீங்க. ட்ரேடிங்க்கு இல்ல, ஸ்டாக்கை வாங்கி போடுறதுக்கு யூஸ் பண்றீங்க. அப்படி நீங்க பண்ற பட்சத்துல இது வந்து பெருகும், அதாவது மல்டிப்ளை ஆகும். இப்போ 1000 ரூபாய் போடுறீங்கன்னா 2000 ஆகும், 5000 ஆகும், 10,000 ஆசீர்வதிக்கப்பட்ட பணம் கரெக்டா. உங்க தாத்தா பாட்டிட்ட இருந்தோ, உங்க மாமா அத்தைட்ட இருந்தோ, அப்பா அம்மாட்ட இருந்தோ ஆசீர்வாதம் பண்ணி ஒரு வரக்கூடிய நல்ல வழியில ஒரு வரக்கூடிய ஒரு பணம், அது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும், உங்களுடைய வளர்ச்சியை வந்து இருக்கும். அது இல்லாமல் அந்த கௌரி நல்ல நேரம் புரியுது நினைக்கிறேன். இப்போ நீ கௌரி நல்ல நேரத்துல வந்து உங்களுக்கு பேசிக்கா நீங்க எடுத்து பாருங்க, நாளைக்கு வந்து என்ன டைமிங்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 1:15 இருந்து 1:30 வரைக்கும் வந்து பிளாக் டீல் செஷனு. ப்ரீ ஓப்பன் வந்து சரியா, அதாவது ஐபிஓ ஏதாவது ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த இதுக்கு வந்து 1:30 இருந்து 1:45. முகூர்த்த ட்ரேடிங்கோட மெயின் செஷன் டைமிங் வந்து 1:45 to 2:45 தான். ஓகே, இந்த 1:45 to 2:45 நீங்க வேணா எடுத்து பாருங்க, நான் பார்க்கல, செக் பண்ணல, எடுத்து செக் பண்ணி பாருங்க. கௌரி நல்ல நேரமா இருக்கும். பேசிக்கா எல்லா வருஷமும் இதை தான் பண்ணுவாங்க. க்ளோசிங் செஷன் வந்து 2:55க்கு 3:05க்கு முடிஞ்சிடும். ட்ரேட் மாடிஃபிகேஷன், அதாவது நீங்க வந்து ட்ரேட் மாடிஃபிகேஷன் வந்து எப்போ வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்னா 1:45 3:15 வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம் மாடிஃபிகேஷன். அது மாதிரி இன்னைக்கு வாங்கினதை நாளைக்கு விற்க முடியாது அப்படிங்கிற நிறைய செட் அண்ட் ரூல்ஸ்லாம் இருக்கு. நீங்க என்எஸ்சி வெப்சைட்டை ரெஃபர் பண்ணிக்கோங்க அந்த செட் அண்ட் ரூல்ஸ்லாம். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் முகூர்த்த ட்ரேடுனா என்ன அப்படின்னு, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டுங்களா. முகூர்த்த ட்ரேடுனா என்ன, முகூர்த்த ட்ரேடுங்கிறது எதுக்காக ஃபாலோ பண்ணப்பட்டது, எதனால இப்படி ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்கா உங்களுக்கு வந்து ஏதாவது முகூர்த்த ட்ரேட்ல நீங்களும் ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னுடைய நம்பர் வந்து, என்னுடைய மொபைல் நம்பர் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். நீங்க ஆல்ரெடி ஸ்டாக் அனலைஸ் பண்ணி வச்சிருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய ஓவர்வியூ வேணும்னு நினைச்சாலும், இல்ல வந்து புதுசா ஏதாவது ரெக்கமெண்டேஷன் கிடையாது, நான் செபி ரெஜிஸ்டர் கிடையாது, இல்ல புதுசா ஏதாவது ஸ்டாக் ஐடியா கொடுங்க ப்ரோ அப்படின்னு
கேட்டாலும் பரவாயில்ல, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுக்குவோம். ஸோ தீபாவளி ரொம்ப சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள், நல்லபடியாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். ரொம்ப நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச்.